அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இனிய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை ஒவ்வொரு வாரமும் இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரோஸ் அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது உயிரோடை தமிழில். கலையத்தில் எங்களோடு மாஸ்டர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அரசு. எல்லோருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி மாஸ்டர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர், இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் இறமையை மீளுறுதி செய்ய இயலாமைக்கான முக்கிய காரணங்கள் எவை என்பதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்பொழுது எல்லோரும் உலகம் முழுக்க கிறிஸ்மஸ் சீசன், அதாவது கிறிஸ்மஸ் காலத்தில் இருக்கின்றார்கள். அது சமயம் என்ற நிலைக்கு அப்பால ஒரு அக்டோபர்ல இருந்து டிசம்பர் மட்டும் மக்கள் மனமகிழ்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் முதல்ல நாங்கள் தொடங்கியக்கில் ஜெர்மனியில் ஒரு 50 வயதான சவுதி அரேபிய டாக்டர் ஒருவர் அங்கு 18 ஆண்டுகளாக வாழ்ந்து வருபவர் ஜெர்மனியுடைய கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்குள் வாகனத்தை தன்னிச்சையாக செலுத்தி 5 பேர் அதில் ஒரு 9 வயது குழந்தையும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதுடன் சேர்ந்து 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதற்காக வேண்டி இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய இதய வேதனையை ஜெர்மன் மக்களுடனும் பகிர்ந்து கொள்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் விதமான சம்பவங்கள் நடக்கிறது. சமீப காலங்களாக சில வருடங்களாக நடைபெறுகின்ற ஒரு பயங்கரவாத செயலாக இருப்பது கண்டனத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. அதனை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த ஈழத்தமிழர் இறமையை முழுறு செய்ய இயலாமைக்கான முக்கியமான காரணங்கள் என்பது பற்றிய இந்த ஆசிரியர் தலையங்கமானது இந்த 2024ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டை நோக்கி காலம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே இந்த 2024ஆம் ஆண்டில் தப்பி பிழைக்கும் பொறிமுறை சர்வைவல் மெக்கானிசம் என்கின்ற பின்னணியிலே ஈழத்தமிழர்கள் ஸ்ரீலங்காவினுடைய 2 தேர்தல்களை, அரசு தலைவர் தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. அந்த தேர்தல்களில் ஈழத்தமிழர்கள் குறிப்பாக யாழ்ப்பாண வன்னி தேர்தல் மாவட்டங்களில் இதுவரை இல்லாத மாதிரி சிங்கள கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியினுடைய கூட்டணியாகிய தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு கடந்த வருடத்தில் ஏற்பட்ட ஒரு முக்கிய மாற்றமாக உலகெங்குமே பேசப்படுகின்ற நிலையில் 2025ஆம் ஆண்டு வருகின்றது. அப்படி உலகம் இதை அப்படி நோக்குவதற்கான காரணம் என்னென்றால், இந்த தேசிய நீக்கம், உரிமை நீக்கம் என்பனவற்றில் ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிகள் எல்லாவற்றுடன் சேர்ந்து செயற்பட்ட ஒரு வரலாற்றை கொண்டதாக தேசிய மக்கள் சக்தியும் இருக்கின்றது. அப்போ இந்த நிலையில் இவ்விதமான ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் விதமாக ஏன் வாக்களித்தார்கள் என்ற கேள்வியுடன் தான் இந்த ஆண்டு தன்னை நிறைவு செய்கின்றது. அந்த இதனை திரும்பி பார்க்கின்ற பொழுது கடந்த 15 ஆண்டுகளாக ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் ஈழத்தமிழர்களுடைய இறமை அவர்களுடைய இறமையுடன் சமத்துவமானது என்கின்ற அடிப்படையில் சொல்லளவிலும் சிந்தனை அளவிலும் செயலளவிலும் கூட அவர்கள் செயற்படாமல் விட்டதனால்தான் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது என்ற குறிப்பாக ஈழத்தமிழ் சமுதாயத்தை எடுத்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் அறியாமை இருக்கின்றது.
அவர்களுக்கு எதற்காக அங்கு 31 ஆண்டு கால நடைமுறை அரசு செயற்பட்டது, எவ்விதமாக தேசிய விடுதலை போராட்டம் மக்களுடைய உயிரையும் உடைமைகளையும் நாளாந்த வாழ்வையும் பாதுகாப்பதற்கான ஒரு அடிப்படை ஆயுத எதிர்ப்பாக வெளிப்பட்டது என்பதெல்லாம் இப்பொழுது இருக்கின்ற மக்களுக்கு தெரியவே தெரியாது. அது மட்டுமில்லை, அவர் பொதுப்படையாகவே அவர்களுக்கு அரசியல் அறியாமை என்பது மிக உச்சகட்டமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த இளம் தலைமுறையினரில் ஒரு சிலர் தாங்கள் குழுக்களாக மாறி இந்த தங்களுடைய ஜனநாயக பங்களிப்பின் மூலமாக இளம் தலைமுறையினருக்கான பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற எடுத்த முயற்சிகளும் கூட இந்த நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்பது வெளிப்படையான ஒன்று. அதில் ஒரு சுயேட்சை குழுவாக போட்டியிட்ட மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவரும் ஒரு கட்சி ரீதியான போக்கில்தான் அங்கு கட்சிகள் எங்கெங்கு குறை இருக்கின்றது என்று கூறி அதன்படியாக மக்களை தங்கள் பக்கமாக திருப்புகின்ற நேரத்தில் இதுதான் எங்களுடைய செயற்திட்டம் என்று அறிவிக்கின்ற தன்மை இல்லாமல் இருக்கின்றார்களோ அவ்விதமாகத்தான் இதுவரையந்தம் அவரும் இந்த விடயங்களில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் கொள்கையோ அல்லது அரசியல் கோட்பாட்டையோ இதுவரை வெளியிடவில்லை. ஆகவே சுருக்கமாக சொல்லப்போனால் இளையவர்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு நிலையில்தான் இந்த முறையும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற ஆட்சி முறைமை ஏற்பட்டிருக்கிறது. அவ்வாறு பெண்களை பொறுத்த மட்டிலும் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலே கடந்த முறை 13 உறுப்பினர்களாக இருந்த பெண்களுடைய எண்ணிக்கை இம்முறை 20 தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையிலும் 2 பேர் பட்டியல் முறைக்கூடாகவும் 22 உயர்ந்திருக்கின்றது. அவ்விதமாக அந்த தன்மையில் எடுத்து பார்த்தாலும் கூட மலையகத்தில் இருந்து 2 தமிழ் பெண் உறுப்பினர்களும் மாத்திரையிலிருந்து ஒரு தமிழ் பெண் உறுப்பினர் தான் வந்திருக்கின்றார்களே தவிர வடக்கு கிழக்கு தாயகத்தில் ஒரு தேசிய விடுதலை போராட்டம் நடைபெற்ற இடத்தில் இருந்து இந்த தேர்தல் ஒரு பெண்கள் கூட தேர்ந்தெடுக்கப்படாத நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த இளையவர்களுக்கும் பெண்களுக்கும் ஜனநாயக பங்களிப்பு மறுக்கப்படுகின்ற தன்மையும் அது கட்சி சார்ந்த நிலையில் தான் இந்த இளையவர்கள் செயற்பட்டால் தான் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கின்றது. அவர்கள் தாங்களாகவே அங்கிருக்கின்ற தேவைகளை அங்கிருக்கின்ற அரசியல் பிரச்சனைகளை இனங்கண்டு அதற்கேற்ற மாதிரியாக செயற்பட்டால் அவர்களை புறந்தள்ளுறதுமான ஒரு அரசியல் முறைமை இருந்து வருவதுதான் இந்த ஈழத்தமிழ் இறைமையை முழு செய்ய இயலாமைக்கான முக்கிய காரணமாக இருக்கின்றது என்றால், இப்போ நாங்கள் தேசிய மக்கள் சக்தி எடுத்து பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி அவர்களுக்கும் அவர்களுடைய அரசியல் வரலாற்றிலே 60,000 பேரை நேரடியாக களத்திலேயே இழந்தும் கிட்டத்தட்ட 29,000 பேரை அவர்களுக்கு என்ன நடந்ததை தேடாமல் விட்ட நிலையிலும் மொத்தம் 89,000 பேருக்கு கிட்ட இழப்புகளை சந்தித்த நிலையில்தான் ஒரு பின்தங்கிய நிலையில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த பின்தங்கிய நிலைக்கு முடங்கி போகாமல் சிங்கள இளைஞர்களையும் சிங்கள பெண்களையும் அவர்கள் அத்துடன் கிராமிய மக்களை இந்த 3 பகுதியினரையும் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக சேர்ந்து இயங்கி அந்த விதமாக செயற்பட்டு இன்று தங்களுடைய எந்த சிங்கள முதலாளித்துவ கட்சிகள் அவர்களை இவ்வளவு பெரிய அரசியல் படுகொலை கூடாக முன்னேறாமல் தடுத்தார்களோ அந்த நாட்டிலேயே அவர்கள் இன்றைக்கு அரசியலமைச்சிருக்கே பார்க்கிறோம். இது எதனை குறிக்கிறேன்னு சொன்னால், இந்த இளையவர்கள் மேலும் பெண்கள் மேலும் கிராமிய மக்கள் மேலும் நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய ஜனநாயக பங்களிப்பை எந்த அளவுக்கு நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு தான் அந்த மண்ணினுடைய இறைமையும் அந்த மண்ணினுடைய தேசிய ஒருமைப்பாடு முக்கியத்துவம் பெறும். இந்த இறைமை என்று பேசுகின்ற பொழுது எந்த நாட்டை எடுத்தாலும் அந்த இறைமையுடன் இணைந்த அடுத்த சொல்லு அந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு.
தேசிய பாதுகாப்புக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக செயற்படுவது என்று உடனே சொல்வார்கள். ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் தேசிய பாதுகாப்புக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக நடக்கின்றது என்ற அளவில் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டங்களை கூட கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த தேசிய பாதுகாப்பு என்பது இந்த ஒருமைப்பாட்டுடன் இணைந்தது. ஆனால் தமிழர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு இறைமைத்தன்மை இருந்தாலும் அவர்களால் தங்களுக்கான தேசிய பாதுகாப்பை உருவாக்கி 31 ஆண்டுகள் அந்த தேசிய பாதுகாப்பை முன்னெடுத்தும் கூட அதையும் நிலைநிறுத்த முடியாமல் அதன் பின்னரும் கூட இந்த இனத்துவ எண்ணிக்கை அடிப்படையிலான பிரச்சனை அல்ல, இது இறைமைகளின் சமத்துவமான பிரச்சனை என்ற அளவிலே இறைமைகளுடைய சமத்துவத்தின் அடிப்படையிலே அந்த எதிர்காலத்துக்கான அரசியல் தன்மையை அவர் உறுதிப்படுத்துவதற்கான தன்மை இளையவர்களுக்காண்டி அளிக்கப்படவில்லை. இளையவர்களால் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாற்றங்களை உடனடியாக கிரகித்து அதற்கான திட்டங்களை முன்னெடுப்பதற்கான வலிமையும் அதற்கான அறிவுத்தளமும் இருக்கின்றது. அத்துடன் சேர்த்து பெண்களுடைய பிரச்சனையும் அப்படித்தான். கிராமங்களை பொறுத்த மட்டும் கூட இப்போ இருக்கிற எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலங்கையினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலங்கையினுடைய கிராமங்களில் என்ன நடக்கும் என்று தெரியுமோ தெரியாது. அந்த தான் வாழ்கின்றார். இப்படியான ஒரு சூழலில் இந்த இப்பொழுது இந்தியாவுக்கான அணுகுமுறை பயணத்தை ஸ்ரீலங்காவினுடைய அரசு தலைவர் அனுரநாயக்கா மேற்கொண்ட பொழுது அங்கு இந்தியா சார்பான அவர்களுக்கு பிராந்திய மேலாண்மை என்ற முறையிலே இலங்கை தீவிலே பெறக்கூடிய எந்த நன்மையையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாதவாறு மிக தந்திரமான முறையிலே அங்கு சென்று அந்த இந்திய ஸ்ரீலங்கா கூட்டறிக்கையிலே இந்த இந்திய ஸ்ரீலங்கா உடன்படிக்கை அடிப்படையால் தோற்றுவிக்கப்பட்ட மாகாண சபையை பற்றியோ அல்லது பின்னர் இந்தியா அதுவும் இப்பொழுது இருக்கின்ற வெளிவார அமைச்சர் முனைவர் ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கின்ற அந்த தமிழர்களுக்கான கண்ணியமான வாழ்வு, மோடியினுடைய சிந்தனை தமிழர்களுக்கான கண்ணியமான வாழ்வை உருவாக்குவதற்கு அவர் சொன்ன 11வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது பற்றியோ எதுவுமே செய்யப்படாத நிலையில் அதை பற்றிய பிரச்சனைகளையே போகாமல் தாண்டி சென்றிருக்கின்றார்கள். இந்தியாவில் சொல்வார்கள் தலைவர் கண்டுக்காமல் இருக்கிறார் என்று. அது பற்றி இந்த பிரச்சனையிலும் மோடி கண்டுக்காமல் நடந்திருப்பதை பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லை, மோடி வாயளவில் இந்த மாகாண சபை முறையை அமுல்நடத்தி அங்கு இந்த நீண்ட காலமாக இருக்கின்ற இந்த இனப்பிரச்சனைக்கு நல்லிணக்க முறைமையை கொண்டு வரணும் என்றதை நேரடியாகவே இலங்கையினுடைய வெளியுறவு அமைச்சர் விஜயகரத் அவர்கள் அது அந்த நாட்டினுடைய தலைவருடைய கருத்து, அது எங்களுடைய கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, அவர் உள்ளூராட்சி தேர்தலை அடுத்த ஏப்ரல் மாதத்துக்கு இடையில் நடத்த போகின்றோம், தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இடையில் நடக்கும் என்று சொல்பவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலுக்கு மட்டும் அந்த எல்லை நிர்ணய சபை சட்டம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. அது சுமந்திரன் கொண்டு வந்த சட்டம் தான், அது நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. ஆகவே அதை நாங்கள் நிறைவேற்றிய பின்புதான் நடத்துவோம் என்று ஒரு நியாயத்தை கற்பித்து மாகாண சபை தேர்தலை நடத்தப்பட மாட்டாது என்பதை மறைமுகமாக அறிவிக்கின்றார். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்தியாவினுடைய இந்து பத்திரிகையே அதனுடைய 18ஆம் தேதிய ஆசிய தலையங்கத்திலே ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரின் இந்திய வருகை பெரும்பாலும் பழைய நிலையிலே என்ற அடிப்படையிலே, அதாவது மோர் ஆஃப் த சேம் ஆன் த ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட்ஸ் இந்தியா விசிட் என்ற அடிப்படையிலேயே தன்னுடைய கருத்தை தெரிவித்து, அது மட்டும் இல்லை, அந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிராந்திய மையமாக திருவண்ணாமலையை கட்டமைத்து இந்தியா செயற்பட முயற்சித்த பொருளாதார முயற்சிகளையும் கூட அவர்கள் கண்டுக்காமல் போயிருக்கின்றார். இதுதான் அந்த சிங்கள சமுதாயத்தினுடைய அந்த இளம் தலைமுறையினுடையவும் பெண்களுடையவும் கிராமிய மக்களுடைய ஆதரவில் வந்தவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் துணிந்து செய்கின்ற செயற்பாடு. ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் இந்த விதமான ஒரு விட்டு கொடுக்காது கொள்கை உறுதிப்பாட்டுடன் எதிர்கொண்டு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற வலிமையோ அல்லது இப்போ இந்தியாவிலிருந்து வந்த உடனே சீனாவுடைய அரசியல் குழுவினுடைய முக்கியமான ஸ்ரீலங்காவில் இருந்த முக்கியமான
குழுவினருடன் உடனடியாகவே அனுரகுமார திசாநாயக்கா பேச்சுக்களை தொடங்கிவிட்டார். தான் சீனாவுக்கு விஜயம் செய்வதற்கான முன்னேற்பாடு கூறியும் இருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் துணிகரமாக இந்தியாவிலிருந்து வந்த உடனேயே இந்தியாவை எல்லைப்படுத்தக்கூடிய விரைவுபடுத்தக்கூடிய செயல்களை ஈடுபடுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய தமிழரசியவாதிகள் இவ்வளவு காலத்துக்கு எந்த ஒரு நாட்டில் என்றாலும் இத்தகைய ஒரு ராஜதந்திர உறவாடுகளை செய்வதற்கான ஆற்றல் கூட இல்லாதிருப்பதை காண்கின்றோம். இந்த இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி அமெரிக்கா உலகளாவிய நிலையிலே பேசுகின்ற சில அரசியல் கோட்பாடு மாற்றங்கள், குறிப்பாக அவர்கள் இந்த சிவிக் தேசியம் என்று சொல்லி இந்த சிவிக் அமைப்புகளை கொண்ட ஒரு தேசியம், சிவிக் அமைப்புகள் ஒழுங்காக செயற்படுவதற்கு அவர்கள் ஒன்று சேர்ந்து செயற்படுற தன்மை வந்தால் அது சிவிக் தேசியம் என்று, அந்த சிவிக் தேசியத்துக்கு ஊடாக ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை தீர்க்கிற தன்மை. அப்படி தீர்க்கின்ற பொழுது மக்களுக்கு மண்ணுக்கு மேல் இருக்கின்ற நாட்டு பெற்று என்பதற்கு பதிலாக தாராண்மைவாத தேசப்பற்று என்று சொல்லி அரசாங்கம் மிக குறைந்த தலைவர்களை மேற்கொண்டால் அதன் காரணமாக மக்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி காரணமாக அந்த மண்ணுக்கு மேல் அவர்கள் பற்றி வைப்பார்கள் என்ற இவைகள் எல்லாம் ஒரு முதலாளித்துவத்துக்கு பின்னான ஒரு காலகட்டத்தில் எல்லா நாடுகளையும் தங்களுடைய உலகமயமாக்கலுக்குள் கொண்டு வருவதற்கான அரசியல் கோட்பாடுகள் இவற்றை மையமாக வைத்த பின்னணியில் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சியிலே கொண்டு வரப்பட இருக்கின்ற அந்த புதிய அரசியலமைப்பும் திட்டமிடப்பட்டு வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். குறிப்பாக அந்த விடயத்திலே தமிழ்நெட் குழுவினரை தொடர்பு கொண்டால் அது நிறையவே சான்றாதாரங்களுடன் எந்த மாதிரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை பற்றியெல்லாம் எடுத்துரைக்கின்றார்கள். இவ்விதமான ஒரு சூழலில் இந்த 2025ஆம் ஆண்டிலாவது தேசிய ஒருமைப்பாடு இல்லாத இறமையை மீள் உறுதி செய்ய இயலாது என்பதை ஒவ்வொரு ஈழத்தமிழரும் மனதிருத்தி தேசிய ஒருமைப்பாட்டுக்கான முயற்சிகளில் உடன் இறங்குவோம் என புத்தாண்டு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்பதே இந்த ஆசிரியர் தலையங்கத்தினுடைய அழைப்பாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். மிகவும் ஒரு முக்கியமான விடயத்தை நீங்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். அது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். நான் அரசோவிடம் பெறுகிறேன். அரசோவர்களே, மாஸ்டருடைய இந்த தலையங்கத்தில் பெண் பிரதிநிதித்துவம் தொடர்பாக அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இது நாங்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தமிழ் தரப்பை பொறுத்த மட்டில் இது வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டதா அல்லது அந்த இயலாமையின் ஒரு வெளிப்பாடா அல்லது இதை கண்டுகொள்ளாமல் அந்த ஆண் ஆதிக்கத்தின் ஒரு வெளிப்பாடா இந்த நிலைமை என்றதை நான் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகின்றேன். அதாவது இறமையை பாதுகாப்பதற்கு இயலாமை என்று அந்த மாஸ்டர் கூறிய விடயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பெண் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு முக்கியமான காரணம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் முன்னர் ஓரளவு இருந்தாலும் அதிலும் பெரிய அளவில் பெண் பிரதிநிதித்துவம் என்பது தமிழர் தரப்பில் பெருமளவில் இல்லை. தற்போது கூட நீங்கள் பார்க்கலாம், தமிழர் தரப்பில் இருந்து தெரிவாகியவர்களில் யாரும் இல்லை என்ற ஒரு நிலைதான். அப்போ யாரோ என்னுடன் சிலர் உரையாடிய போது நான் கேட்டது ஒன்றுதான், நீங்கள் கடைசி சரி ஒருவர் வெல்லவில்லை என்றால் தேசிய பட்டியலில் நியமித்தவரை நீங்கள் ஒரு பெண்ணை நியமித்து நீங்கள் அந்த சமத்துவத்தை அதிலாவது ஓரளவு பேணி இருக்கலாம் என்றால் அதுவும் இல்லை. அது அரசியல் காரணங்களுக்காக இந்த அரசியல் பதவியை யார் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பார்கள் பெண்ணை கொண்டு வருவதற்காக என்ற ஒரு கேள்வியை எழுந்ததால் அது இல்லாமல் போய்விட்டது. அப்ப இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இது ஒரு பெரிய பின்னடைவாகத்தான் இருக்கின்றது. மற்றது எதிர்வரும் காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண் பிரதிநிதித்துவத்தை பொறுத்தவரையில் அது முக்கியம் வாய்ந்தது. அதை உண்மையில் அதில் கருத்தில் கொள்ளப்படவும் வேண்டும். இப்ப மாஸ்டர் இப்ப கூறியிருந்தார், அர்ஜுனா பற்றி கூறியிருந்தார். சில சமயங்களில் ஒரு 100-200 வாக்குகள் கூட விழுந்திருந்தால் அர்ஜுனாவுடன் கௌசல்யா சில சமயங்களில் ஒரு பெண் உறுப்பினராக வந்திருப்பார். ஆனால் அது இருந்தால் ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு பெரிய ஒரு பருத்தரு பின்னடைவாக இல்லை என்றதை விட ஒரு
அவர்கள் தமிழ் மக்களை முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும். என்று சொன்னால் அரசியல் என்பது நீங்கள் கூறியது போல இப்ப நாங்கள் எங்கள் இறமை தொடர்பாகவும் எங்கள் உரிமை தொடர்பாகவும் பேசும்போது அதற்குள் பெண் உரிமையும் மிக மிக முக்கியமானது. அதன் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். இப்ப அனுரகுமார திசாநாயக்காவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அதில் சரியாக நடக்கிறார்கள். இப்ப பிரதமராக அவர் பெண்ணை நியமித்தார் உடனடியாகவே வந்தவுடன். அதன் பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் தெரிவாகிய பெண் ஒருவரை நியமித்திருக்கின்றார். மலையகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் பெண்கள் என்று பார்த்தால் நாடாளுமன்றத்தில் அனுரகுமார திசாநாயக்காவின் கட்சியில் தான் இருக்கிறார்கள் அங்கும் என்று சொன்னால் இது இப்ப நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த மாஸ்டர் கூறியது போல வடக்கு கிழக்கு இருக்கின்ற 13வது திருத்த சட்டம் தொடர்பாக மோடி எதுவும் வாய் திறக்கவில்லை. அதாவது இருவரும் இணைந்து டிசம்பர் 16ஆம் தேதி வெளியிட்ட கூட்டறிக்கையில் அதற்கு தென்னிலங்கை ஊடகங்கள் ஒன்றை போடுகிறது. அரசு தலைவர் தேர்தலின் போதும் கூட அல்லது நாடாளுமன்ற தேர்தலின் போதும் கூட இந்த என்பிபி கட்சி இந்த 13 தொடர்பாக வாயே திறக்கவில்லை என்றுட்டு இன்னொன்றையும் கீழே கோடிட்டு காட்டுகிறார்கள். 13 கூறாமல் விட்டே அவர்கள் யாழ் வடக்கில் கிழக்கில் பெருமளவான வாக்குகளை பெற்றார்கள் என்றதையும் கீழே கோடிட்டு போட்டு இருக்கிறார்கள். என்றால் அவர்கள் இன்னென்று கூற வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த 13 தமிழ் மக்களுக்கு தேவையில்லை என்பதை என்பிபி உறுதிப்படுத்தி இருக்கிறது என்றதைத்தான் போட்டிருக்கிறார்கள். இப்ப அவர்களின் அரசியல் அதே போலதான் இப்ப பெண் உறுப்பினர் என்று பார்த்தால் தமிழ் பெண் உறுப்பினர் இருக்கிறதும் இப்போது என்பிபி கட்சியில் தான் இருக்கிறதாகத்தான் இருக்கிறது. இப்ப எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய அரசியல் வடிவாக திட்டமிடப்பட்டு இப்ப நீங்கள் ஒன்றை யோசிக்கலாம். இப்ப ஒரு திட்டத்தோட போற முட்டாளும் ஜெயித்திடுவான். திட்டம் இல்லாமல் போற புத்திசாலி கூட தோத்து போய்த்தான் வருவான் என்றதான் இந்த இருக்கு. அதே போல அவர்களின் திட்ட வகுப்பு நல்லாக இருக்கிறது. இந்த எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள், எல்லாவற்றையும் பேசுகிறார்கள். இப்ப நீங்கள் பார்க்கலாம் தமிழ் அரசியல் கட்சிகள் சரி ஒரு ஆசனம் தேசிய பட்டியலில் கிடைத்தாலும் அதை வைத்துக்கொண்டு தூர நோக்கில் அதன் அரசியலை சிந்தித்திருக்க வேண்டுமே தவிர தங்களுக்கு விரும்பியவர்கள் விரும்பாதவர்கள் பதவிக்காரர்கள் என்று சொல்லி ஒருவரை கொண்டு வந்து அதில் போடுவதால் அவரின் விருப்பு வெறுப்புகள் அல்லது அவரின் விருப்புகள் நிறைவேறுமே தவிர ஆனால் அதாவது எங்கள் இனத்தின் பிரதிநிதித்துவத்தை பொறுத்த வரையில் நாங்கள் ஒரு பின்தங்கிய நிலையில் இருப்பதைத்தான் இது இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு எங்களுக்கு காண்பிக்க போகுது. நன்றி அரசர்களே. மாஸ்டர் உங்களிடம் வருகின்றேன். மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் தொட்டு காட்டியிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் உலக பரப்பில் பெண்களுடைய திறமை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது. தமிழர் தரப்பிலும் நீங்கள் கூறியது போல் நடைமுறை அரசு இருந்த பொழுது எவ்வாறு அதை சரியாக கையாண்டார்கள். ஆனால் கடந்த 15 ஆண்டுகளில் அந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அந்த வெற்றிடம் எம்மை இன்னும் அங்கே பின்னடைய வைத்திருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? மியூட் பட்டனை அமைத்து. நிச்சயமாக. என்னென்னு சொன்னால் ஒரு தேச நிர்மாணத்தில் தாயினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது, பெண்ணினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இது எல்லோருக்குமே வெளிப்படையாகவே தெரிஞ்ச ஒன்று. அது மட்டும் இல்லை, நீங்கள் சமகால உலக அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களா இருந்தால் இந்திரா காந்தியினுடைய உறுதியான செயற்பாடுகளால் தான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்பட்டது. அதே மாதிரியாக மாகரத்தை சேருடைய அவ இரும்பு பெண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ செயற்பட்ட அந்த உறுதியான செயற்பாட்டினால்தான் நீண்ட காலமாக லேபர் கட்சி அந்த நேரத்திலே ஏற்படுத்தியிருந்த பொருளாதார தளர்ச்சிகள் எல்லாம் மீண்டும் ஈடு செய்யப்பட்டன. அது மாத்திரமில்லை, மாகரத் தாட்சரும் ரீகனும் சேர்ந்து உலகத்திலேயே அரசியல் சித்தாந்தங்களிலேயே பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தினார்கள் என்பது உலக வரலாறு. அதனால்தான் தான் கோல்டா மேயர் அரசியல்ல முதன்மை பெற்ற பொழுதுதான் அலைவுலக சமுதாயமாக உலகெங்கும் இருந்த இஸ்ரேலியர்கள் திரும்பவும் தங்களுடைய தாயகத்தில் போய் குடியமர்வதற்கான ஒரு முறைமை தோற்றிக்கப்பட்டது. அது பெண்களுடைய அந்த வலிமை. அது மட்டும் இல்லை, போராட்ட நேரத்திலும் கூட எல்லோருக்கும் தெரியும் விதமாக பெண்கள் தேசிய விடுதலை போராட்டத்தை உறுதிப்படுத்தினார்கள். தங்களுடைய உயிரர்ப்பணிப்புகளாலும் அனைத்து
அர்ப்பணிப்புகளும் செய்தார்கள் என்பதெல்லாம் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பெண்களை கொண்டு வராததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பொதுப்படியாகவே இவர்களுக்கிடையில் பெண்களை குறித்து எந்த அக்கறையும் இல்லை. இந்த பெண்களை குறித்து அக்கறை இருந்திருந்தால் எங்களை பக்கத்தில் என்ன வந்திருக்கு முதல்ல, அந்த பெண்களுடைய இளைய பிள்ளைகளான இளைய சமுதாயத்துக்கான வேலைகளை செய்திருப்பீர்கள். எந்த ஒரு வீட்டிலும் இந்த தாய்க்குத்தான் முதல்ல வந்து அந்த பிள்ளைக்கான கல்வி வேண்டும் என்ற கவலை வாரதும், தாய்க்குத்தான் அந்த பிள்ளைக்கான வேலை வாய்ப்பு வேண்டும் என்ற கல்வி வாரதும் இயல்பு. என்ன யோசிச்சு பாருங்க, எங்கேயும் வந்து எந்த ஒரு குடும்பத்தை எடுத்தாலும் இங்கே கூட தச்சலா ஒரு வேலை மாற்றம் வருதுன்னு சொன்னால் பெண்கள் தான் முதல் குடும்பத்தில் வந்து மிகவும் மன அழுத்தத்துக்கு உள்ளாவார்கள். அப்படி என்றால் நீங்கள் பெண்களை பற்றி கவனிக்க விடுகின்ற பொழுது இயல்பாகவே இளைய சமுதாயத்தை கைவிடுகிறீர்கள். இளைய சமுதாயத்துக்கும் பெண்களுக்கும் இடையில் தான் அந்த நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அடுத்தது இன்னொன்று என்றால், கிராமிய பெண்களை இவர்கள் ஒரு அரசியல் அறியாமைக்குள் வைத்திருக்கிறார்கள். ஆன காரணத்தினால்தான் வீட்டுக்கு போடுண்டா வீட்டுக்கு போடுவார்கள். எந்த அடையாளம் வந்து அந்த நாளிலிருந்து அவர்களுக்கு இடையிலே வந்து இதுதான் தமிழர்களுடைய அடையாளம்னு சொல்லி வழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அதுக்கே போட்டுக்கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இப்போ இதை பற்றி யாழ்ப்பாணத்திலிருந்து பல ஆய்வாளர்கள் சுட்டி காட்டினார்கள். கிராம பக்கங்கள் எல்லாம் வந்து இந்த தேர்தல் ஏன் நடக்கிறது கூட அவர்களுக்கு தெரியாத நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் மக்களை வந்து அறியாமைக்குள் வைத்திருக்கின்றீர்கள். எங்கே உங்களுடைய ஊடகங்களை எடுத்தாலும் கூட ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அதிகாலையிலே வருகின்ற சமூக வலைத்தளங்களில் வருகின்ற செய்திகள் குறிப்பாக பெரும்பாலும் வந்து பத்திரிகைகள் வந்த செய்திகளுடைய ஒரு தொடராக இருக்குமே ஒழிய எவரும் வந்து மக்களுக்கிடையிலே போய் மக்களுடன் நின்று மக்களுடைய பிரச்சனைகள் ஒரு பொது கருத்துக்கோளத்துக்குள் பப்ளிக் ஸ்பேருக்குள் கொண்டு வருகின்ற தன்மை இல்லாதவர்கள் இருக்கின்றால். அப்படி இல்லாத இருக்கின்ற காரணத்தினால்தான் அதன் அடிப்படையில் தான் ஊடக வளர்ச்சியும் வந்து வானொலியுடைய வளர்ச்சி பத்திரிகையுடைய வளர்ச்சியில் தான் தடைப்பட்டு போயிருப்பதற்கு காரணம் அதுதான். இப்பொழுது இருக்கின்ற முன்பிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த கம்பெனி முறையிலே கட்டமைக்கப்பட்ட ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கின்றே தவிர ஒரு இளையவருடைய ஊடக முயற்சி வந்து தமிழர்களுக்கு மத்தியிலே முன்னுரிமை என்பது நடக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அதே மாதிரியாக வந்து இப்போ இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அடிப்படை பிரச்சனை புரிகின்றது. அதாவது கிராமம் கைவிடப்பட்டிருக்கின்றது, பெண்கள் கைவிடப்பட்டிருக்கின்றார்கள், இளையவர்கள் கைவிடப்பட்டிருக்கின்றார்கள். அப்படியாக இருக்கின்றவர்கள் எப்படி தேச நிர்மாணம், நேஷன் பில்டிங் ப்ரோசஸ்ன்றது ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று, ஒவ்வொரு க்ஷணமும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று. அப்படியான ஒன்று வந்து இப்போ அரசு வந்து இந்த அரசியல் உரிமைகளை பற்றி கூறினார்கள். இப்பொழுது எங்கள் மக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்றால், தமிழீழ விடுதலை புலிகள் மண்மீட்பு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். மண்மீட்பு போர் என்றது அந்த மண்ணினுடைய இறமையை உறுதி செய்கின்ற போர். அந்த மண்ணுடைய இறமையை உறுதி செய்வதன் மூலமாகத்தான் அந்த மண் மீட்கப்படும். அது கருத்தளவில் மீட்கப்பட்டது என்றால் மிக மிக மகிழ்ச்சியான விஷயம். கருத்தளவில் மீட்கப்படாவிட்டால் போராடி மீட்கப்பட வேண்டிய கட்டத்துக்குள்ள மக்கள் இருப்பார்கள். அப்ப அந்த மாதிரியாக மீட்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த தாயக தேசிய தன்னாட்சி உரிமையை அந்த அடிப்படையில் தான் பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அரசியல் எதிர்காலத்தை அமைப்பதற்கான தன்னாட்சி உரிமையை செயற்படுத்தி அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் இவர்கள் வந்து இறமையை பற்றியே பேசாத பொழுது இந்த தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகள் அடக்கப்படும். அப்படி அடக்கப்படுகின்ற பொழுது தானாகவே தேசிய நீக்கம் இறமை நீக்கம் நடைபெற்றுக் கொண்டே போகும். காலத்தோடு ஒடுங்கி அந்த மக்களுக்கே தங்களுக்கு தேசியத்தன்மை உள்ளவர்கள் தங்களுக்கு இறமை உள்ளவர்கள் எண்ணம் இல்லாத போயிடும். அதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்றால், அரசியல் உரிமை என்பது வேற. அரசியல் உரிமை என்பது அங்கு ஒரு அரசு செயற்படுகின்ற பொழுது அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட நிலையிலே அந்த அரசிடமிருந்து தங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொள்வது. ஆனால் இப்ப அனுர்குமார திசாநாயக்க வந்து இலங்கையர், சிங்களத்திலே சொல்வதா இருந்தால் ஸ்ரீலங்காவினர் என்ற அந்த அடிப்படையிலே எல்லாருக்குமான சமத்துவம் என்பதை சொல்லுகின்றனர். அப்ப ஸ்ரீலங்காவினருக்கான எல்லா விதமான சமத்துவம் என்பது மக்களில் பெரும்பான்மையாக இருக்கின்ற சிங்கள மக்களுக்கு அதிக ஒதுக்கீடுகள் அமையக்கூடிய முறையில் தான் வரும். என்ற இலங்கையுடைய பிரித்தானிய காலனித்துவம் செய்த 1931 ஆண்டு டொனமூர்
சீர்திருத்தத்தின் பின்னர் இலங்கையிலே வந்து 80% வாக்குபலம் கொண்டவர்களாக சிங்கள மக்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சனத்தொகை தான் கூடுதலாகவும் இருக்கின்றது. அவ்விதமான இடத்திலே இந்த 2 சனத்தொகையையும் சமப்படுத்துகிற ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி என்றால் அவர் வந்து இந்த எங்களுடைய பக்கத்திலே இருக்கின்ற தாயகத்தினுடைய இறைமையை ஏற்று அவர்கள் வடக்கு கிழக்கிலே தாயத்தை கொண்டிருந்தவர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசத்தை அவர்கள் தங்களுடைய தன்னாட்சியின் அடிப்படையிலே அவர்கள் வளர்த்திருப்பதற்கான அந்த பலத்தை நாங்கள் அளிக்கின்ற பொழுது சிங்கள மக்கள் அவர்களுடைய பகுதியிலே தன்னாட்சியை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கான தன்மையை கொண்டு தங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை வளர்த்திருக்கின்ற பொழுது இருவருமாக சேர்ந்து அங்கே குடிகளாக இருக்கின்ற முஸ்லிம் மக்களையும் மலைய மக்களையும் இணைத்து அந்த கட்டமைப்பு கூடாக இலங்கை தீவினுடைய பொருளாதாரத்தை இலங்கை தீவினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். இல்லைன்னு சொன்னால் இப்பொழுது இந்த வருஷம் அனுர்குமார் திஸ்நாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு உலகளாவிய ஒரு இன்னொரு பலமும் வருகிறது என்றால் பிரித்தானியாவில் கூட பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினத்திலே பிரித்தானியாவுடைய ஒதுக்கீட்டு வங்கி வட்டி வீதத்தை 4.75 வைத்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் எச்சரித்திருக்கின்றது பொருளாதார தேக்கநிலை ஏற்பட்டு விட்டது. கடந்த 3 மாதங்களாக பூச்சிய நிலை பொருளாதார வளர்ச்சியால் ஏற்பட்டிருக்கிறது என்று. அவ்விதமாக பிரித்தானியாவே பிரச்சனைப்படுகிறது. அமெரிக்கா 36 டிரில்லியன் கடனுக்குள் நிற்கின்றது. பிரான்ஸ் வந்து 3030 பில்லியன் டாலர்ஸ் கடனோட தள்ளாடி கொண்டிருக்கிறது. இவ்விதமான ஒரு சூழலில் இந்த ஸ்ரீலங்கா வந்து கடந்த வருஷத்திலே 5.3 பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அவர் எதிர்பார்த்த 2% வளர்ச்சி. ஆனால் 5.3 வளர்ச்சியை பெற்றிருக்கிறார். கடனுக்கெல்லாம் தான் பெற்றிருக்கின்ற அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த கடனையும் நிர்வகிக்கிற ஒரு திறன் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. கடன் வாங்கி அதை நிர்வகித்து அதற்கூடாக ஒரு கடன் வழங்குனர்களுக்கு எங்களால் வந்து ஒரு நிதி முகாமைத்துவத்தை முன்னெடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை தோற்றிவிட்டார்கள். அவர்கள் எப்படி தோற்றிவிட்டார்கள்? எல்லா துறையினரை இணைத்து, இங்குதான் முக்கியமான விடயம் பெறுகின்றது. எல்லா துறையினரை இணைத்து தனியாக நிதித்துறையை மட்டும் அவர்கள் எடுக்கவில்லை. நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்தை திரும்பி பார்த்தீர்கள் என்றால் பல்கலைக்கழக துறையினர் இணைக்கின்றார், அதே நேரத்தில் பொதுமுறை துறையினர் இணைக்கின்றார், மருத்துவத்துறை இணைக்கின்றார், ஆசிரியர் துறை இணைக்கின்றார், தொழிலாளர் துறைகள் இணைக்கின்றார். எல்லா துறைகளையும் இணைத்து அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆட்சி ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய ஆட்சி ஒன்று இருக்கிறது. எப்படி அரசியல் ஆட்சி இருக்கிறதோ அப்படி ஒவ்வொரு துறையிலும் அதற்கான ஒரு ஆட்சி முறைமை இருக்கின்றது. அந்த ஆட்சி முறையை உறுதிப்படுத்துவதன் மூலமாக தான் இந்த நிலைக்கு வரார்கள். எங்களை பொறுத்த மட்டிலே எந்த துறை சார்ந்த நிபுணர்களை அல்லது அனுபவசாலிகளை இணைத்திருக்கின்றீர்கள் எந்த ஒரு கட்சியாவது ஒரு வசனம் சொல்லட்டும், இதுதான் சங்கம், இந்த சங்கத்துக்கெல்லாம் நாங்கள் இந்த இவர்களுடைய பிரச்சனை மீனவற்ற பிரச்சனையை வந்து என்ன மாதிரி அன்றாக இந்தியாவில் கையாண்டார். அது எங்களோட மீனவர்களுடைய பிரச்சனை, உங்களோட மீனவர்களுடைய பிரச்சனை, 2 மீனவர்கள் சமூகங்களையும் சேர்ந்தவர்களை கொண்டு வந்து பேச விடுங்கள், நாங்கள் பேச மாட்டோம் எப்படி தந்திரமாக கொண்டு போனார்கள். இப்போ 2 மீனவர்களும் பேசுகிற கட்டத்துக்கு வருகிறார்கள். மீனவர்கள் பேச வருகின்ற பொழுது இந்த மீனவர்களுக்கு முதலாளிகளாக இருக்கிறவர்களும் தரமாற போகிறார்கள். இந்த வீரர்களுக்கு இணக்கம் ஏற்பட்டு அவர்களையும் பிரச்சனை வரும். எப்படியாக இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் எத்தனையோ சொல்லி இருக்கின்றீங்க. அதாவது இந்த துறைசார் நிபுணர்களை இணையுங்கள், இந்த வர்த்தகர்களை இணையுங்கள், அதே மாதிரி வந்து தொழிலாளர்களை மாணவர்களை எல்லோரையும் இணையுங்கள், நாங்கள் இந்த வான அலைகளையே தாரோம், நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட திட்டங்களை சொல்லி இணையுங்கள் என்று செய்யவில்லை. ஆனால் அதில் பரவாயில்லை, நேற்று வந்து நாங்கள் திரும்பவும் விமர்சனம் செய்வதற்கு வரவில்லை. ஆனால் அதில் தன்மைகள் எப்படி மாறி இருக்கின்றதை உணர்கிறீர்கள். இன்னும் 2 வருட எல்லை இருக்கின்றது. 2 வருட எல்லைக்குள் புதிய அரசியலமைப்பு வரும். அந்த புதிய அரசியலமைப்புக்குள் சரியான முறையில் சரியானதை கட்டமைக்காவிட்டால் அரசியல் உரிமைகள் கிடைக்காம போகும். ஆனால் அரசியல் உரிமைகள் வேறு, என்ன மண்ணினுடைய உரிமை வேறு. மண்ணினுடைய உரிமைக்குத்தான் தமிழர்கள் புலிகள் போராடினார்கள். மண்மீட்பு போரான் அது வந்து இறைமையை மீட்டெடுக்கிற அழுத்தத்தை கொடுக்கிற வலிமை உள்ளது. ஆனால் அரசியல் உரிமைகள் அப்படி அல்ல. அரசியல் உரிமைகள் திணிக்கப்பட்டிருக்கின்ற ஆட்சிக்குள் இயன்றளவு அந்த தப்பி பிழைக்கும் பொறுமையை கூட நாங்கள் தப்பி வாழ்வதற்கான உத்திகளை முன்னெடுத்து போக வேண்டியது. அவை இவற்றையெல்லாம் சிந்திப்பதற்கான ஒரு பொது கவுன்சில் கூட கிடையாது. இதுதான் நாங்கள் ஆசிரியர் இயக்கத்தில் 2025ஆம் ஆண்டாவது உலகம் மிகப்பெரிய சிக்கல்களுக்கு மாட்டப் போகின்றது. அது தெரியாது, தெளிவாக எல்லா இடம் தெரிகின்றது. அவ்விதமான சூழலிலே இந்த உலகத்திலே கண்டிப்பாக உலகத்திலே வந்து வறுமை நிலை வரும், வேலையின்மை வரும். அது வந்து கொண்டே இருக்கிறது. தடுக்க முடியாத நிலைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. அவ்விதமான சூழலில் நாங்கள் எங்களுடைய மக்கள் பலத்தை, எங்களுடைய மக்களினுடைய அந்த ஒருமைப்பாட்டை
இதை கூட சிங்களத்துல வந்து ஐக்கிய ராஜ்யம்னு சொல்லி ஒரே கட்சி ஒரே ஆட்சி நாடுன்னு சொல்லி போட்டு தமிழ்ல வந்து ஒருமித்த அரசுன்னு சொல்லி சுமந்திரன் வந்து அதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தார். ஒருமித்த அரசு வேற, ஐக்கிய அரசு வேற. இப்படி வந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து மக்கள் ஏமாத்த போறீங்க? உங்களுக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஆனால் அவர்களுக்குள்ள அப்படி அல்ல. அவர்கள் வந்து எதையும் அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றவுடன் ரணில் விக்ரமசிங்க பொருளாதார இறுக்கமான காலத்தில் செய்த பணிகளுக்கு நன்றி சொன்னார். அரசியலை கடந்து அவங்க தங்களை பொதுத்தன்மைக்கு செய்கிறாங்க. அதுதான் தேசியம். எங்களுக்கு தேசிய ஒடுக்கம்ன்றது நாங்கள் தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேசிய ஒடுக்கத்தை ஏற்படுத்த எங்களுக்கு இறைமை நீக்கம் தானாக வரும். மக்கள் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போ இறைமை என்றாலும் தங்களுக்கு இருக்கின்ற எண்ணமே இல்லை. அப்போ இந்த குறைபாடுகள் இல்லாமல் இந்த 2024-25 ஆண்டிலேயாவது அந்த தேசிய ஒருமைப்பாடு, அந்த தேசிய ஒருமைப்பாட்டை தயவு செய்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்தால் மட்டும்தான் 2026 ஆண்டிலே வரக்கூடிய புதிய அரசியலமைப்பை தமிழர்களுக்கு ஓரளவு சாதகமான தப்பி பிழைக்கிற ஒரு முயற்சியாக ஆவது முன்னெடுக்கலாம் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலைங்கத்துடைய கருத்து. அற்புதம், அற்புதம். மிகவும் தெளிவாக மாஸ்டர் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள், வலியுறுத்தி இருக்கிறீர்கள். இதுதான் தேவை. இல்லை என்று சொன்னால் நீங்கள் கூறுவது போல் இருப்பே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதையும் உங்களோடு நானும் ஒத்துப்போகின்றேன் கூறிக்கொண்டு, நன்றி மாஸ்டர். அரசோகள் உடன் வருகின்றேன். இப்ப ஈழத்தமிழர்களுடைய இறமையை மீளுறுதி செய்ய இயலாமைக்கான முக்கிய காரணங்களில் இந்த 13வது திருத்தச் சட்டம் கூட ஒரு இடையூறாக இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இப்ப பாருங்கள், மாஸ்டர் கூறினார் புதிய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பாக இனி கடந்த காலத்தில் இந்த ஐக்கிய ராஜ்ய என்ற அந்த சுத்துமாத்து பேர் வழிகளால் இந்த விடயங்களை கொண்டு வந்த இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த தேவையில்லாத விடயங்களை வைத்து தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா? 13 ஒரு இடையூறாக இருக்கிறதா? உண்மைதான். அது ஒரு இறுதியான தீர்வு அல்ல. ஆனால் அது வந்து ஒரு இடைக்காலம் என்று சொல்வதை விட ஒரு அதிகாரத்தை, ஒரு சிறிய அளவு அதிகாரத்தை கொடுப்பது முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அது வந்து இந்தியா கொண்டு வந்தது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதனை முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்று நீங்கள் கேட்டால் என்ன, நடைமுறைப்படுத்த முடியாததா அல்லது துண்டா தூக்கி எறிய முடியாதான்றதான் இங்க ஒரு கேள்வி. இரண்டும் இல்லாமல் ஒரு நிலை. இலங்கை அதனை நடைமுறைப்படுத்த விடுவதில்லை என்பது ஒன்று, இந்தியாவால் அதனை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதும் ஒன்று. இப்போது நீங்கள் அந்த கேள்வியை கேட்டேன். தமிழர்களை அங்கேயும் இங்கேயும் அலைய வைத்துக் கொண்டிருப்பதாகவும் எங்களுடைய முக்கிய எண்ணத்தை தமிழ் மக்கள் தேடி அலைந்து கொண்டு திரிகிறார்களோ அவற்றில் கண் இருக்கக்கூடாது என்பதற்காக இதை ஒரு ஏமாற்றும் வித்தியாக இதை பயன்படுத்துகிறார்கள். உண்மைதான், அதுதான் உண்மை. இப்ப நீங்கள் ஒரு சுருக்கமாக பார்ப்போம். அனுரகுமார திசாநாயக்காவின் பயணமும் அதனால் ஏற்பட்ட பலனும். இதுக்கு ஒரு வரியில் சொல்வதென்று சொன்னால், இந்தியாவின் நகர்வும் தமிழர்களின் ராஜதந்திரமும் என்று சொல்லலாம். தெரியும். இப்ப என்னென்றால், அனுரகுமார திசாநாயக்கா சென்ற பிற்பாடு இந்த அங்கு பேசிய விடயங்கள், அதாவது அந்த இருவரும் இணைந்து வெளியிட்ட தகவல்களில் ஒன்றை, அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எரிசக்தி மின்குழாய்களை அமைப்பது, மின்சாரத்தை பங்கிடுவது, இது அங்கு இருக்கின்றது. ஆனால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொழிலாளர் மற்றது தொழில்நுட்ப உடன்படிக்கை வந்து அது இலங்கை, அதாவது அனுரகுமார திசாநாயக்கா ஏற்கனவே அதை எதிர்த்தபடியால் அது பேசப்படவில்லை. அதே போல இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பாலம் கட்டுவது அங்கு ஒமிட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது அதில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றன. அதே போல அனுரகுமார திசாநாயக்கா வாய் திறந்து பேசாத 13வது திருத்தச் சட்டம் அங்கு கைவிடப்பட்டிருக்கின்றது. இந்தியா தனது இணைந்த அறிக்கையில் வெளியிடப்படவில்லை. ஆக திருகோணமலையில் இந்த எண்ணெய் குதங்களை அமைப்பது அல்லது காற்றாலை மின்சாரத்தை அமைப்பது, இதுகள் தான் அங்கு பேசப்பட்டதே தவிர, அதாவது இந்த அரசு அனுரகுமார திசாநாயக்க அரசு எத்தனை எதிர்த்ததோ அத்தனையையும் இந்தியா கைவிட்டிருக்கின்றது. அதுக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவுக்குள்ள நெருக்கடி. உண்மையில் இந்தியா சாகார் என்றது, அதாவது
அதாவது இந்த ரீஜன் செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் all என்று சொல்லி, அதாவது அந்த அந்த இந்து சமுத்திர பிராந்திய எல்லாருக்குமான பாதுகாப்பும் வளர்ச்சியும் என்று மோடி 2015ஆம் ஆண்டு மொரீசியஸுக்கு ஒரு கப்பலை கொடுத்து ஆரம்பித்து வைத்தார். ஆனால் அதன் பின்னர் நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் எத்தனை தடவைகள் மோடி பதவிக்கு வந்து 2014ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரையிலும் இலங்கையில் 5 அரசு தலைவர்கள், மஹிந்த ராஜபக்ஷ இருந்தார், மைத்ரிபாலா வந்தார், கோத்தபாயா வந்தார், ரணில் வந்தார், இப்போது அனுரா இருக்கிறார். ஆனால் அங்கு மோடி மட்டும்தான் இருக்கிறார். இந்த அரசியல் மாற்றங்கள் இடம்பெற்றதுக்கு இந்தியாவின் பங்கும் இருக்கு, அமெரிக்காவின் பங்கும் இருக்கு. இப்ப இந்தியா நெய்பர்ஸ் என்று பார்த்தால், இப்ப நேபாளம் வந்து சீனாவிடம் போய்விட்டது இந்த டிசம்பர் மாதம் BRIல சைன் பண்றதுக்கு. வங்காளதேசம் கைவிட்டு போய்விட்டது. அடுத்ததாக மாலதீவு. அப்படி இலங்கையில் ஏற்பட்ட மாற்றம். அப்ப இந்தியா அடிக்கு மேல் அடி வாங்கி இருக்கின்றது. இந்தியாவால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இந்தியா ஒன்றை அந்த இணைந்த அறிக்கையில் கேட்டிருக்கின்றது, சீனாவின் ஆய்வு கப்பலை ஒரு மறுபரிசீலனை செய்ய சொல்லி. அப்ப இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போது ரணில்குமார திசாநாயக்காவுக்கு எது விருப்பம் இல்லையோ அத்தனையையும் இந்தியா ஒமிட் பண்ணிவிட்டது, முற்று முழுதாக தூக்கி எறிந்து விட்டது. சரி, நாங்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் சந்தோஷப்படும் என்றதுக்காக நாங்கள் எங்கட அரசியல் ராஜதந்திரத்து வரும் தமிழாக்கள். இந்தியாவும் அமெரிக்காவும் சந்தோஷப்படும் என்றதுக்காக சீனாவை எதிர்த்து வசைபாடினோம், ரஷ்யாவுக்கு எதிராக கூக்குரலிட்டோம், இஸ்ரேல் மேற்கொண்ட இனப்படுகொலைகளை தொடர்பாக வாய் கூட துறக்காமல் இருந்தனர் எங்கட அமைப்புகளும் எங்கட அரசியல் கட்சிகளும். ஆனா இதுதான் எங்கட ராஜதந்திரம். இப்ப ITJP வந்து இந்த மனித உரிமைகள் திணைத்திலாவது 60 பேரை பரிந்துரை செய்து தடை செய்யுமாறு பிரித்தானியாவுக்கு கூறியிருந்தது. பிரித்தானியா என்ன செய்தது? அதை திரும்பியும் பார்க்கவில்லை. உங்களுக்கு ஒன்றை கூறுகிறேன் பாருங்கள், இந்த உலகத்திலேயே எல்லா நாடுகளாலும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்ட இனமாக இருக்கிறதா அது கிடையாது. ஒற்று நாடும் இல்லை, ஒற்று நாடும் திரும்பியும் பார்க்காத இனமாக இருக்கிற இனம் நாங்கள் மட்டும்தான். அது நாங்கள் இந்த ஒரு தசாப்தத்தில் எங்களின் ராஜதந்திரத்தின் வெற்றி என்று நாங்கள் அதனை கொண்டாடலாம். வேண்டுமென்றால் ஒரு விழாவெடுத்து கொண்டாடலாம். என்றால் எந்த ஒரு நாடும் எங்களை ஒரு பொருட்டாயும், இந்தியா பக்கத்தில் இருக்க இந்தியா கூட ஒரு பொருட்டாயும் மதிக்கவில்லை என்பதை இந்த இணைந்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கை தெளிவாக காட்டுகின்றது. சரி, இதுக்கும் ஒரு எங்கள் அரசியல்வாதிகள் அமைப்புகள் நடத்தியவர்கள் இந்த ஒரு சாதனையாக நாங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு தமிழர்களின் சாதனையாக எண்ணிக்கொண்டு நாங்கள் நகர்ந்து போகலாம். உண்மைதான். இன்னொரு ஆண்டு நகர்ந்து செல்ல போகின்றது. ஒரு இஞ்சு கூட நகராத நிலையில் தான் தமிழர்களுடைய நிலை இருக்கின்றது என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். மாஸ்டர் அதை குறிக்கின்றோம். மாஸ்டர், நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். நிறைவாக உங்களிடம் நான் இந்த கேள்வி நிச்சயமாக உங்களிடம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த 13வது திருத்த சட்டம், அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தம், இந்தியாவுக்கு இது ஒரு மான பிரச்சனை, தங்களுடைய அதிகார பிரச்சனை. தமிழ் தரப்பை பொறுத்த மட்டில் ஒரு தரப்பினர் அதற்கு ஆதரவாகவும் இன்னொரு தரப்பினர் அதற்கு முற்றுமுழுதாக எதிர்க்கின்ற நிலைமை கூட. இது தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் தீர்வில்லை, இது ஒரு முதல்கட்ட நடவடிக்கையாக பாருங்கள் என்று கூறிய விடயங்களை கூட நாங்கள் இங்கே பேசியிருக்கின்றோம். என்னுடைய கேள்வி என்னவென்றால் மாஸ்டர், இப்ப இந்த 13 அல்லது புதிய அரசியல் மக்களுக்கு ஒரு தீர்வை, தமிழர்களுக்கு ஒரு புதிய அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கு இந்த விடயங்கள், அதாவது இந்தியா கொண்டு வந்த 13வது திருத்த சட்டம், சிங்களவர்கள் அதை எதிர்க்கிறார்கள், தமிழர்களில் ஒரு பகுதி எதிர்க்கின்றது, தமிழர்களில் ஒரு பகுதி அதை ஆதரிக்கின்றது, இதை மட்டுமே சுற்றி 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 பேசிக் கொண்டிருப்பதால் தமிழ் மக்கள் இங்கிருந்து எவ்வாறு நகர்வது? இது இப்ப நீங்கள் கூறுனீர்கள், பிராந்தியம் தொடர்பாக கூறுனீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள், நாளிதழ் சண்டே இந்து பேப்பர் கூறியிருக்கின்றபடியே மோர் ஆஃப் த சேம் ஆன் த ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் இந்தியா விசிட் என்று அதை நீங்கள் சுட்டி காட்டீர்கள். அப்படி என்றால் நாங்கள் ஒரு காலமும் இந்த நிலையிலிருந்து நாங்கள் நகர முடியாமல் இப்படியே ஒரு தேக்க நிலையில் தக்கி போய் நிற்க போகிறோமா? மியூட் மட்டும் எடுத்து விடுங்க. இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னு சொன்னால், தமிழர் விடுதலை கூட்டணியினர் இந்தியாவிடம் போய் தாங்கள் அங்கு பாதுகாப்பாக
வாழ்விடம் பெற்ற பிறகுதான் இந்த பிரச்சனை எல்லாமே வந்தது. ஏனென்றால் இந்தியா எங்களுடைய அரசியல் வரலாற்றில் எங்களுடைய எந்த உரிமையும் பறிக்க இல்லை, நாங்களும் இந்தியாவுடைய எந்த உரிமையும் பறிக்க இல்லை. முடியாட்சி காலத்தில் யுத்தங்கள் நடந்திருக்கு, அதை விடுவோம். ஆனால் அதுக்கு பிறகு பாராளுமன்ற ஆட்சி முறை பிரித்தானிய காலனித்துவத்தில் கொண்டு வந்த பிற்பாடு இலங்கைக்கும் இந்தியர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் எந்த இடத்துல இப்ப என்ன பிரச்சனை நடந்தது சொல்லுங்க பார்ப்போம். அப்ப பிரச்சனையே நடக்காத ஒரு இடத்துல ஏன் போய் அமிர்தலிங்க மக்கள் அங்க போய் முகாமிட்டினம்? இது முதலாவது பிரச்சனை. அதாவது என்ன வேலியில் இருக்கிற ஓனனை பிடிச்சு கொண்டு கட்டில விடுறாண்டு சாதாரண சொல்லுவார்கள், சரியா? அது மாதிரி நீங்கள் கொண்டு வந்ததான் இந்திய பிரச்சனை. இப்ப நீங்கள் போய் கூட்டிக் கொண்டு வரைக்கல. அங்க அமெரிக்கா வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா புத்தகத்திலையும் மற்றது அமெரிக்க கடற்படை திருவண்ணாமலையிலும் நிலை எடுக்கிறதுக்கான வேலையை செய்து கொண்டிருந்தது. அப்ப அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு உடனே நாங்களே போய் நாங்கள் வாரம் உங்களுக்கு தடுத்து நிப்பாட்டுற வேற போய் நின்றோம். அப்போ அதுக்கப்புறம் இந்தியா தன்னுடைய பிரச்சனையை எடுத்தது, இவர்களை வச்சுக்கொண்டே நாங்கள் செயற்படுவோம் என்று. அப்போ நாங்களே கொண்டே கொடுத்த நாங்கள் இந்த பொழுதுதான் விடுதலை புலிகள் தெளிவாக சொன்னவர்கள் இந்த இந்த இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கும் எங்களுக்கு இடையில எந்த விதமான ஒரு ஏற்புத்தன்மையும் இல்லை. ஆனால் நீங்கள் பிராந்திய வெள்ளாண்மைன்ற முறையில அப்படி ஒன்றை கொண்டு தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கலும்னா பாதுகாப்பை கொடுங்க, நாங்க ஒதுங்கி நிற்போம். அந்த பாதுகாப்பை கொடுக்க இயலாவிட்ட நாங்கள் மீண்டும் போராடுவோம். இதான் சொல்லப்பட்டது. ஆனா அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட இல்லைன்றது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே தமிழ் மக்களும் இந்த 13வது திருத்தத்தை அல்லது மாகாண சபை அரசியலமைப்புல எங்க கொண்டு வரப்பட்டிருக்குதா? ஏதாவது உரிமைகள் பக்கத்துல கொண்டு வரப்பட்டிருக்கா, இல்ல நீதி பக்கத்துல கொண்டு வரப்பட்டிருக்கா, அல்லது அரசியல் முறைமைகள் பக்கத்துல கொண்டு வரப்பட்டிருக்கா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 17வது பிரிவு நிதி பெறவலாக்கல், நிதியை எப்படி நாங்கள் கையாளுவதுன்றது. அப்ப கொழும்பு நிதியை எப்படி மாகாணங்களை கையாளுறதுன்றது இந்த மாகாண சபை. ஆனால் அந்த மாகாண சபையில பின்னணியில் இந்தியா கொண்டு வந்தது ஸ்ரீலங்கா எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல இந்தியாட்ட கேட்கணும், இந்தியா உதவி செய்ய முடியாவிட்டால் தான் மத்திய நாடுகிட்ட போகணும் என்று உடன்படிக்கை. அப்போ அது இந்தியாவுடைய இறமையையும் ஸ்ரீலங்காவோட இறமையையும் கூட்டாண்மையாக கொண்டு இந்த கூட்டாண்மை ஆட்சி மூலமாக தோன்றுவது காரணமாக இருப்பது. அதப்போ இந்தியாவுக்கான ஒன்றுதான் இந்த ஒப்பந்தம். அவர்கள் இந்தியா வடக்கு கிழக்கில் நின்று செயல்படுறதுக்கு மாகாண சபைக்கு மத்திய அரசாங்கத்துடைய இதிலிருந்து நிதியை பகிர்ந்தளிக்க சொல்லி போட்டு அதன்படியாக செயல்படுறார். இன்னொரு பிரச்சனை என்னென்றா, இந்த மாகாண சபையை தோற்றுவிக்கிறதுக்காகத்தான் 78ஆம் ஆண்டில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வேண்டிய தேவை வந்தது. ஜெயரத்னம் பில்ஸ் தான் அதை செய்தார். அவர் அப்படி செய்ததுக்காக காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பாராளுமன்றத்தில் சிங்கள பெரும்பான்மை அதீத பெரும்பான்மையாக இருக்கின்ற காரணத்தினால ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியில தலைமையில செயல்படுற இந்த மாகாண சபைகளை கொண்டு வந்தால் இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற இனத்துவ சிறுபான்மையினங்களுக்கான வளர்ச்சிகளை ஜனாதிபதி அதனை செய்யக்கூடிய முறையில் கொண்டு வந்தார். ஆனால் அந்த ஜனாதிபதி ஜெயத்தில் என்ன செய்தார் என்றால், அதை இந்த இனத்துவ தன்மை உள்ளவர்கள் போராடாமலே சிங்கள சமுதாயத்துக்கு உள்ளடங்குவதற்கான இன அழிப்பை செய்வதற்கான ஒன்றை தான் கையாண்டார் என்பது வெளிப்பட. அப்ப இப்ப 2 பதிக்குமே தேவையில்லை. 2 பதிக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்க மண்டை உடைக்கிறீங்க. இப்ப இந்தியா 13ஐ அமுல்படுத்தாவிட்டால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக முன்னகர்ந்து செல்வதற்கு இடமளிக்காதா? 13 வருவதற்கு முதல் நாங்கள் அந்த நாட்டிலிருந்து 75ஆம் ஆண்டு தந்த செல்வராம் அவர்கள் பாராளுமன்றத்தில் தன்னாட்சி பிரகடனத்தை செய்யல 13 பற்றிய கதைச்சார். அவர் என்ன சொல்றார்? காலாண்டுகளாக நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமைகளை பிரித்தானியாவிடம் இழந்த நிலையிலிருந்து மீளம் பெறுவதற்கு முயற்சித்தோம். அதற்கு முதலும் நாங்கள் சிங்கள தேசிய இனத்துடன் இணைந்து நின்று போராடியும் பெற முயற்சித்தோம். இப்பொழுது சிங்கள தேசிய இனத்துக்கு பிரித்தானியா அதை அளித்திருக்கிறது. ஆனால் எங்களுக்கு சிங்கள தேசிய இனம் அதை சமமாக பகிர்வதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆகவே நாங்கள் எங்களுக்கான தன்னாட்சி பயன்படுத்த சொன்னார்கள். இது இப்ப தன்னாட்சி பிரச்சனை, இறம பிரச்சனை, தேசிய பிரச்சனை, அதை பற்றி பேசுங்கோவன். அது மாத்திரம் இல்லை, நீங்கள்
மிக தெளிவாக இப்போ செல்வமடைக்கலாம் என்ற வேண்டுகோள் என்ற வர இருக்கிற புதிய அரசியலமைப்பில் 13வது பேணி இருக்கும். அப்போ 87ஆம் ஆண்டுலேருந்து முட்டேற இந்த 13வது திருத்தம் 2025ஆம் ஆண்டு கோழி குஞ்சா வெளியேற போதா? அதான் கேள்வி. அப்போ எதை கேட்கணுன்றதை யோசிக்கிறீங்களே. இவ்வளோ பெரிய இனஅழிப்பு நடந்திருக்கு. அந்த இனஅழிப்பை நீ வராதபடி மீண்டலாதவாறு எப்படி செய்யணுன்ற பற்றி அரசியலமைப்பில் உத்தரவாதப்படுத்துங்க, அதை பற்றி கேள்வி இல்லை. அல்லது மக்களுடைய அடையாளம் பெரும்பான்மை சிறுபான்மை என்ற அடிப்படையில் பார்க்கப்படாமல் மண் சார்ந்ததாக பார்க்கப்படாமல் பேசுவதற்குரிய ஒன்றும் இல்லை. அதுகளை எதை பேச வேணுமோ அதை பேசாமல் அவங்க தாங்கள் எல்லாம் செய்யிட்டு நீங்கள் பிளாங்க் செக் கொடுத்தீங்கண்டா என்ன நடக்கும்? பிளாங்க் செக் கொடுத்தவன் அவன் தனக்கேற்ற அளவு ஒவ்வொரு பெருமானத்தையும் போட்டு கொண்டிருக்கிறான். நீங்கள் அது கொடுத்து நாட்டை ஏனென்றால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள அப்பம் இல்லை. இதுதான் பிரச்சனை. இந்த பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு இவ்வளவு காலத்துக்கு, அதாவது 2009ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு மட்டும் எந்த ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாவது எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த இழப்பு நான் மக்களுக்காக சேவை செய்தால் ஏற்பட்டது என்று ஒரு அறிக்கை ஒன்று விடுங்க பார்ப்போம். நாங்கள் உங்களை உடனடியாக நாங்கள் உங்களுடைய அந்த தேசப்பற்றி அதுக்காக தான் அவங்க தாராளவாத தேசப்பற்றி கொண்டு வராங்களே. தாராளவாத தேசப்பற்றி கொண்டு வந்தால் அரசியல் ஒன்றிலுமே தலையிடாமல் மிக குறைந்த தலையீட்டை ஏற்படுத்தும். அப்போ ஒவ்வொருவரும் தாங்களே செய்யலாம். அப்போ இதில் பற்றி நாங்கள் நீண்ட முறையில் பேச வேண்டும். இல்லை சிறப்பாக சொல்ல போகிறதா இருந்தால் இந்த 2025ஆம் ஆண்டில் தயவு செய்து நீங்கள் இளம் மக்கள்கிட்ட விடுங்கோ. அவங்கள தான் எதிர்காலம். நீங்கள் இன்னும் இருக்கிற நாங்கள் ஏன் எல்லாரும் இப்போ இருக்கிறார்களுக்கு என்ன 40 வயசுக்கு குறைஞ்சாக்கள் எத்தனை பேர் சொல்லுங்க. அங்க நின்று மண்ணுக்கா அந்த தேசிய விடுதலை போராட்டத்தில் 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேர் போராட்ட நடக்கைகள் இருந்தார்கள். இது இளம் புள்ளியல்றது. அவங்களுக்கான வாழ்வு, அவங்களோட எதிர்காலம், அவங்களோட வேலை வாய்ப்பு, அவங்களோட கல்வி, அவங்களோட மண். அது இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தங்கட மண் என்ற எண்ணம் இல்லாம போகுது. தங்கட மண் என்ற எண்ணம் இல்லாத இறம நீக்கம் வருகிறது. நாங்கள் தமிழர்கள் என்ற எண்ணமே இல்லாமல் நாங்கள் எங்கேயும் போய் எந்த நாட்டிலும் வாழலாம் என்று வலிக்கிறாங்க. அப்படி வலிக்க தேசிய தன்மை போகுது. ஆறு செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கான ஒரு கல்வியாளர்களை, அனுபவசாலிகளை, மூத்தோர்களை கொண்டு ஒரு சபையை அமைச்சு முந்தி கேர்னல் கிட்டு லண்டனுக்கு வந்த பொழுது இங்கே எங்களோட மதிப்புக்குரிய நடேசன் சத்யாந்திரா தலைமையில் ஒவ்வொரு மாதம் எல்லா துறையில் இருக்கிற துறை சார்ந்தவர்களும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு அந்த மாதத்தில் என்ன நடந்தது, எப்படி நாங்கள் மண்ணை கொண்டு போகணும்னு ஒரு அரசியல் கலந்துரையாடல் நடந்தது என்ன, ஒரு பொருளாதார சிந்தனை வந்தது என்ன, அந்த வழியாக செயற்பட்டோம் என்ன. அதுகளையும் செய்கிறீங்க. இங்கே இருக்கிற நீங்கள் எங்களோட கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடாதீங்க. ஒரு பொது இடத்துல இந்த மாதம் முழுக்க என்ன நடந்தது என்று எல்லாரையும் கதைச்சு அவங்களோட கருத்துல கேளுங்கவன். இளம்பிள்ளையில தனியாக தஞ்சிட்டு இளம்பிள்ளைகள்கிட்ட இப்போ இருக்கிற சூழ்நிலையில எப்படி இங்கே வாழ போறீங்க, முதல்ல அவங்கள இங்கே செய்கிற பிஸ்னஸ், இங்கே செய்கிற தொழில உண்ட மண்ணில போய் செய்து மக்களை பலப்படுத்துன்னு கேளுங்கவன். பிரச்சனை முடியுது. ஒன்றுமே செய்யாமைக்கு நாங்கள் பாரதி ஒரு வசனம் சொன்னான். இந்த இது தொடங்கல போன முறை மாதிரி தொடங்கினாச்சுன்னா அப்புறம் அதை பட்டனை எடுத்துட்டோம்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லலை. என்னண்டா படித்தால் மட்டும் போதுமான ஒரு பாட்டு இருக்குது. என்ன தெரியுமா? ஓஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள் என்று. அதைத்தான் சொல்றோம். தயவுசெய்து இவ்வளவுதான் சொல்ல, பொய்களை விட்டு விடுங்க, உண்மையை வாங்கி உருப்பட வாருங்கன்னு சொல்லி அழகான பாட்டு அது. ஓஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்க. இப்ப நீங்க தான் ஓடியெல்லாம் இருக்க. இன்னும் கொஞ்ச காலத்தால இப்போ ஒரு அர்ச்சனா ராமநாதனுக்கு தான் பயந்தோடு நிற்கிறீங்க. இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்றால் நீங்க 365 அர்ச்சனா ராமநாதனை பார்க்க போறீங்க. அந்த 360 அர்ச்சனா ராமநாதனுக்கு இடையில இருந்து நடனம் ஆட போறீங்க. அதனால ஓடுவதற்கு சொல்லுங்க நிலைக்கு வர போறீங்க. ஒரே ஒரு ஆபத்து இருக்கிறது என்னண்டா, இப்ப உள்ளூராட்சி தேர்தல் பெறப்போறது. நீங்கள் இந்த நேரத்தில் என்றாலும் சரி சரியான முறையில் செயற்படாவிட்டால் நிச்சயமாக உள்ளூராட்சி தேர்தலையும் தேசிய மக்கள் சக்தி ஒரு மிக அருமையாக செயற்படுறாங்க. இந்த வெள்ள பிரச்சனை வந்தபோது கூட ஊரில் இருப்பவர்கள் சொன்னார்கள், அதிகாலை நேரத்தில் ஒரு காரில் போய் இறங்கி மக்களுக்கு முதலாவதாக மக்களோட நின்று நான் பொருட்களை கூட தூக்கி இறக்கி கொண்டு கொடுத்து வேலை செய்தேன்னு சொன்னால் சந்திரசேகர் என்று சொல்கிறாங்க. மக்களுடைய பதிலளிப்பு. மக்கள் எப்படி நன்றி உணர்வுள்ளா இருப்பார்கள்? நீங்கள் மக்களை தொடுறீங்களும் இல்லை, மக்களுக்கிட்ட போறீங்களும் இல்லை. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்றாலே என்னென்று இல்லாமல் இருக்கிறீங்க. ஒரு சோஷியல் நேஷனல் இன்சூரன்ஸ் உங்கள்கிட்ட கிடையாது. நேஷனல் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறன்னு தெரியாது. நேஷனல் பேங்க் கிடையாது. நேஷனல் ரேடியோ, நேஷனல் டிவி கிடையாது. ஒன்றுமில்லை.
சரியா? அப்ப அவன் செய்து கொண்டு போறவன மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள போறார்களா? அல்லது நாங்கள் வந்து இது குதிரையில கோவணத்தோட இருத்தி போட்டு உனக்கு நான் முடிச்சு ஊட்டி தலைவனாக்க போறேன்னு சொல்றத நம்ப போறாங்களா? இதுதான் இந்த தேர்தல் முடிவுகள். இது உங்களுக்கான கடைசி எச்சரிக்கை. இதுல நீங்கள் தவறுவீர்களா இருந்தால் உள்ளூராட்சி போச்சுதோ அவ்வளவுதான். பிறகு வந்து நீங்கள் அடுத்த ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு நீங்கள் வந்து சிங்கள தேசியத்துக்குள் தமிழ் தேசியம் உள்வாங்கப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்படும். எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறீர்கள். இதை அவர்கள் உள்வாங்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு தெரியும், நடந்த தேர்தலில் எவ்வாறு அவர்கள் எதிர்நோக்கிய விடயங்கள் அவர்களுக்கு நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள். நீங்கள் கூறியது போல் இளையவர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்பினோம். அந்த இளையவர்களும் வந்திருக்கிறார்கள். சரி, மருத்துவர் அர்ஜுனா தொடுகின்ற விடயங்கள் சிறப்பான விடயங்கள். ஆனால் அவருடைய கையாளுகின்ற விடயங்கள் தான் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் இனிவரும் இளையவர்கள் அவ்வாறு இருப்பார்கள் என்று இவர்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த எச்சரிக்கை மணியை அடித்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, அரசவர்களை மிகவும் சுருக்கமாக நீங்கள் இப்ப இந்த நான் கேட்ட கேள்வி, மாஸ்டர் கேட்ட கேள்வி, இப்ப இந்தியா நகர விடாமல் தடுத்து வைத்திருக்குமா இந்த 13 நடைமுறைப்படுத்தாவிட்டால்? சுருக்கமாக கூற வேண்டும். உண்மைதான். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா அதனை தமிழர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் சிங்கள தமிழர்கள் அதுக்கு குழப்பகாரர்களாக இருக்கிறார்கள், சிங்களவர்களும் குழப்பகாரர்கள் இருக்கிறார்கள். எவ்வாறு நாங்கள் இந்தியாவை மட்டும் குறை கூற முடியும்? சிங்கள அரசை கட்டுப்படுத்துகிற ஒரு கருவியாகவும் பயன்படுத்துகிறார். ஆனால் அதை எவ்வாறு இந்தியாவுக்கும் சிங்கள அரசுக்கும் எதிராக பயன்படுத்த வேண்டும் என்பதை தமிழர்களுக்கு இன்று வரையிலும் அவர்கள் அதை உணர்வதாக இல்லை. அதுதான் பிரச்சனை. என்னென்று சொன்னால், அவர்கள் போடுகின்ற திட்டத்தை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், முதலாவது எதிர்கொள்ள இதுகளை சவால் என்றுதான் சொல்லலாம். அந்த சவாலை உங்களால் முறியடிக்க முடியவில்லை, 33 வருடங்களாக முறியடிக்க முடியவில்லை என்று சொன்னால், மீண்டும் இப்ப மாஸ்டர் கூறியது போல அடுத்த புதிய அரசியல் அமைப்புகளும் அதை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால், அதனால் என்ன செய்தீர்கள் இவ்வளவு காலம்? பிறகு அதை கொண்டு வர வேண்டும் என்றால், அப்ப இதுதான் அந்த மக்கள் இவர்களை புறக்கணிப்பதற்கான காரணம். என்னென்று சொன்னால், புதிய அரசியல் தீர்வுகள் இதை கொண்டு வந்து பூத்துவார்களாக இருந்தால் அதுவும் நிறைவேற்றப்பட மாட்டோம். அதுதான் உண்மைதான். இல்ல அதுல என்ன முக்கியம்னு சொன்னால், இந்த இந்தியா வந்து ஐக்கிய நாடு சபையிலேயே வந்து நாங்கள் வந்து கண்ணியமான வாழ்வை கொண்டு வருவோம்னு சொல்லி ஐக்கிய நாடு சபையில வந்து அனைத்துலக சட்டங்கள் கீழே தமிழர்களை பாதுகாப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகளை கூட தடுத்து நிறுத்தியது உலக அறிந்த விஷயம். ஆனா அந்த இந்தியாட்ட போன நேரத்தோட ஒருவரும் கேட்குறீங்க இல்ல, இவ்வளவு காலத்துக்கு என்ன கண்ணியமான வாழ்வை வந்து நீங்க உருவாக்குறீங்க, ஒரு கலாச்சார மண்டபத்தை கல்லால கட்டி வச்சா அதுதானே கண்ணியமான வாழ்வுன்னு கேட்கறதுக்கு ஒருவருக்கும் அந்த அளவுக்கு இந்த அரசியல்வாதிகள் இயலாம இருக்கு. இந்தியாவுக்கு நேரடியாக உலக நாடுகளை தடுத்து நிப்பாண்டது இந்தியா, எல்லாருக்கும் தெரியும். என்ன சொன்னா, இந்தியா மிகப்பெரிய பொருளாதார பரப்பை கொண்ட நாடு. இந்தியாவோட சந்தையை மீறி எங்களுக்கு யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஓடி போய் நோர்வே தூதுவர்கிட்ட இந்த கிழமை போய் நின்று இருக்கிறீங்க. சுதந்திரனும் சரி, சாணக்கியும் சரி, நோர்வே தூதுவர் ஓடி போய் கண்டுபிடிச்சிங்க. ஆனால் அந்த நோர்வே தூதுவர்கிட்ட அலுவலகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான நோர்வே தூதரகம். இலங்கைக்கான நோர்வே தூதரகம் அல்ல, இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான நோர்வே தூதரகம். அதுல இருந்து என்ன தெரியுது? இந்தியாவோட பின்னணியில தான் தூதரகம் செயற்பட போகிறது. அப்ப இந்தியாவோட பின்னணியிலேயே செயற்படுற தூதரகத்திட்ட நீங்க போய் அன்றகுமர திசைநாயக்காவுக்கு அவர் இந்த பயமுண்ட அசரத்தை கைவிடுறதுக்கு அவரே ஒன்றும் செய்ய வேணாம் என்று கேட்க போய் நிற்கிறீங்க. எதுக்கு போய் நிற்கிறீங்களா? அங்க மற்ற நோர்வே வந்து எங்களை என்ன மாதிரியாக எங்களோட நடந்துட்டு உண்மையை சொல்ல மறுத்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இங்க நோர்வே வந்து நேர்மையான முறையில அது நடுநிலையாளராக இருந்து உண்மையை சொல்லி இருந்தால் எப்பயோ இன அழிப்புன்றது வந்து ஒரு நிமிஷத்துல அரங்கேறி இருக்கு, ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் திரும்ப அங்கவே நிற்கிறீங்க. நீங்க போய் திருப்பி சொல்றோம், அனுரகுமார திசுநாயக்க 3/2 பங்கு பெரும்பான்மையோட பாராளுமன்றத்திலையும் உறுதியான அரசு தலைவராக இருக்கிற நிலையில அந்த அரசாங்கத்தோட பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் பேசுகின்ற பொழுது எங்களுடைய தன்மானத்தையும் விட்டுக் கொடுக்காமல், இனமானத்தையும் விட்டுக் கொடுக்காமல், எங்களுடைய இறமையையும் விட்டுக் கொடுக்காமல் உறுதியுடன் பேச வேண்டும். இந்த 2 பகுதியும் இருந்து பேசாம இந்த பிரச்சனை தீர்க்க மாட்டோம். இதன் அடிப்படையில் இருக்கிற பிரச்சனை. நன்றி மாஸ்டர். மீண்டும் மீண்டும் கதவுகளை தட்டுங்கள். உங்களூடாக அரசு போன்றவர்கள் நிறைய ஆளுமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மீது சரியாக ஒரு வழி காட்ட வேண்டும், அதை அவர்கள் கேட்க வேண்டும், அதனூடாக ஒரு தீர்வு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.
எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.